வாங்க இன்னைக்கு இந்த ப்ளம் ப்ராடக்ட்ஸை அன்பாக்ஸ் பண்ணி குயிக் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரிவ்யூ பார்க்கலாம். ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பவுச் இருக்குது. உங்களோட இந்த சன்ஸ்க்ரீன் பிக் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். உங்களுடைய வெனிலா கேரமெலோ பாடி மிஸ்ட். ஸோ பெர்ஃப்யூம் நான் வாங்கிறதுக்கு ரீசனும் ஃபஸ்ட்டு பாடி மிஸ்ட் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஏன்னா ஃப்ரேக்ரன்ஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால அவங்களோட டியோ அண்டர் ஆர்ம் ரோலான் அண்ட் இது வந்து அவங்களோட நியூ லான்ச் பெர்ஃப்யூம் ஸ்டிக்ல அண்ட் இப்போ அவங்களோட சேல் டைமில் வாங்கினதுனால இது வந்து ஃப்ரீ கிஃப்டாக கிடைச்சிருந்தது. இது வந்து அவங்களோட பில்ட் யுவர் ஓன் பேரியர் கிட் அந்த மாதிரி சொல்லிட்டு டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர் இருக்குது. பரவாயில்ல ஏதோ ஒரு ஃப்ரீபி கிடச்சிருக்கு. ஸோ அதனால ஐ தாட் இந்த சேல் டைம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ப்ராடக்ட்ஸ். ஸோ இப்போ இது ஒன்று ஒன்று அன்பாக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ரெஷன் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஒன் சொல்லி இந்த டீடான் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ண ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ சஜஸ்ட் பண்ணுவேன். டேன் ரிமூவலுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு நான் ட்ரை பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் உங்களுக்கு வீடியோஸ்லையும் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த டோனர் நம்ம பார்த்துக்கலாம். வாவ் க்யூட்டாக இருக்குது. ஸோ இதான் வந்து மில்கி டோனர் சொல்லிட்டு இது வந்து உங்களோட மாய்ஸ்சரைசர். ஸோ மில்க் கலரில் தான் இருக்குது. கொஞ்சம் அந்த ரைஸ் வாட்டர் மாதிரி அந்த மாதிரியும் ஒரு கலர் தெரியுது. டைனியாக க்யூட்டாக இருக்குது. இது வந்து மில்க் மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்டலாக வந்து ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்து லைட்டாக ரப் பண்ணிட்டு எடுத்துகிட்டு அப்படியே டேப் பண்ண சொல்கிறாங்க போலீஸில். அவ்வளோதான். ஓகே அந்தளவுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஓகே. ஃபேஸில் அந்தளவுக்கு எனக்கு தெரியல, பட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இதில் இருக்கிற இந்த மாய்ஸ்சரைசரே நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து செராசன்ஸ் மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இது வந்து ட்ரை ஸ்கின்னை நரிஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த ஒரு சேஃப்டி இது இருக்குது. இதை எடுத்துட்டிங்கன்னா ப்ராடக்ட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. இது ஒரு லைட் டு மீடியம் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸுமே இல்லை. ஐ திங்க் அது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட். இஃப் உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஒத்துக்காதுன்னா ஓகே. இந்த மாய்ஸ்சரைசர் நல்லா இருக்கு, டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ எடுத்த உடனே ஃப்ரீபீஸை யூஸ் பண்ணியாச்சு. ரைஸ் வாட்டர் அண்ட் நைசனமைட் ஹைப்ரிட் சன்ஸ்கிரீன். இது வந்து 3 மடங்கு டேனை ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 4 மணி நேரம் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. SPF 50 அண்ட் PA 4+ இருக்குது. ஸோ எல்லா ஸ்கின் டைப்பும் செட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பேக்கேஜிங் நல்லா இருக்குது. அதாவது இந்த இது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா பம்ப் சிஸ்டம் தான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு க்ரீம் பேஜ் கலரில் தான் இருக்குது. வாவ் லைட் வெயிட் சன்ஸ்க்ரீன். லைட் வெயிட் சன்ஸ்க்ரீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது நமக்கு போட்ட மாதிரியே இருக்காது. அட் த சேம் டைம் ப்ரொடெக்ஷன். அது மட்டும் இல்லாமல் ஒயிட் காஸ்ட்டும் இருக்காது மோஸ்ட்டாக. இப்போ செக் பண்ணிடலாம் இருக்கா என்னன்ட்டு. மாய்ஸ்சர்டாக இருக்குது அண்ட் என் ஃபேஸில் வந்து ஹை பாயிண்ட்ஸில் நல்ல ஒரு க்ளோ தெரியுது. ஸோ ஃபார் எனக்கு மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் ரெண்டுமே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ ஃபேஸ்க்கு நம்ம லவ் கொடுத்தாச்சு. நம்மளோட பாடி கேருக்கு லவ் தர வேண்டிய நேரம். டியோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4% லாக்டிக் ஆசிடும் 1% கிளைகாலிக் ஆசிடும் இருக்குது. ஓகே இது நல்லா இருக்குது. நார்மல் டியோ மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஃப்ரேக்ரன்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. மற்ற நெவ்யா யார்ட்லே கம்பேர் பண்ணும்போது ஃப்ரேக்ரன்ஸ் ஃபார்முலா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கமிங் டு த மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட். இதோட ஃப்ரேக்ரன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு நிஜமாக தெரியல. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வெனிலா கேரமெலோ ரேஞ்ச். ஆக்சுவலாக அவங்களோட பாடி லோஷன் ஆல்ரெடி இந்த ரேஞ்சில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த சென்ட். பட் சம்டைம்ஸ் இந்த பாடி லோஷன் அண்ட் பாடி மிஸ்ட் பர்ஃப்யூம் அதோட சென்ட்லாம் கொஞ்சம் ஃபார்முலேஷன்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் பர்ஃப்யூம் நான் ட்ரை பண்ணல. ரொம்ப நல்லாயிருக்கு. வாவ் எனக்கு தெரிஞ்ச ஓகே லைக் ரொம்ப சால்ட்டி கேரமல் ப்ளஸ் வெனிலாவோட மிக்ஸ். உங்களுக்கு வந்து அந்த உணவு ரிலேட்டட் ஃப்ரேக்ரன்சஸ் கவர்மெண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் சொல்லுவாங்க, அது பிடிக்கும்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இது பிடிக்கும். ஐ திங்க் நான் பர்ஃப்யூம் வந்து இந்த சாலிட் பர்ஃப்யூம்க்கு அடுத்து ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அவங்களோட லிக்விட் பர்ஃப்யூம் இது வந்து சாலிட் பர்ஃப்யூம் ஸ்டிக். இதுவுமே நான் வெனிலா கேரமெலோ ரேஞ்சில் தான் பிக் பண்ணேன். ஒரு சின்ன கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோஸில் பார்த்தேன். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு பென் மாதிரி டிக்டாக் பென் மாதிரி இங்கே பண்ணிகிட்டே இருந்தால் மேலே ப்ராடக்ட் வரும்ன்ட்டு வருது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. லைட்டாக எட்டி பார்க்குது பாருங்கள். அந்த பிளாக் கலர் அதுதான் ப்ராடக்ட். ஸோ இது வந்து நம்மளோட பல்ஸ் பாயிண்ட்லலாம் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நான் வெறும் ரெஸ்ட் அதே ஃப்ரேக்ரன்ஸ் கொஞ்சம் வேறு ஒரு மாடலில் இருக்குது. அவ்வளோதான். காலர் போன் நெக் காதுக்கு பின்னாடி அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப வந்து மைல்டாக நல்லா இருக்குது. உங்களுக்கு ஒரு டிப், நீங்கள் வந்து குட்டாக ஸ்மெல் பண்ணணும் ஃபுல் டே அப்படின்னா லேயர் பண்ணுறது ஒரே மாதிரி ஃப்ரேக்ரன்சஸ் லைக் வெனிலா பாடி வாஷ், வெனிலா டியோ, வெனிலா பாடி லோஷன், வெனிலா பாடி மிஸ்ட் அண்ட் வெனிலா பர்ஃப்யூம். ஸோ எல்லாம் ஒரே ஃபேமிலி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வெனிலாவே நீங்கள் வெனிலா மாதிரி நீங்கள் ஸ்மெல் பண்ணலாம். உங்களுக்கு வெனிலா பிடிக்கும்னா, இல்லை உங்களுக்கு வந்து ஃப்ளாரல் ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்கும்னா பூக்கள் மாதிரி ஸ்மெல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ளாரல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து லேயர் பண்ணணும். பாடி மிஸ்ட் பர்ஃப்யூம் அது எல்லாமே. பாடி வாஷும் அந்த சென்ட்டில் இருந்துச்சுன்னா இன்னுமே பெட்டர். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் ஸோ ஃபார் எனக்கு பிடிச்சது இந்த
இந்த மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருக்கு. பாடி மிஸ்ட், பர்ஃப்யூம் ஸ்டிக் 4மே தம்ஸ் அப். மற்றதும் தம்ஸ் டவுன் கிடையாது. அது வந்து நான் ட்ரை பண்ணேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அண்ட் வீடியோலையும் டேக் பண்ணியிருப்பேன். நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த எமோஜி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் முடிஞ்சதுன்னா எந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அதை நான் குயிக்காக ட்ரை பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரிவ்யூ நான் ஃப்ளாக்ஸ்டைலையும் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ இப்போ ஸ்க்ரீனில் வரும். கிளிக் பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களை நான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்குறேன். அதுக்கு பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா லவ்லீஸ்.